மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பற்றி தவறாக பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி குறித்து அவதூறாக பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து காங்கிரசார் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது அனிதா ராதாகிருஷ்ணனின் உருவப்படத்தை செருப்பால் அடிக்க முயன்றனர். அப்போது அதை காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காங்கிரஸில் இருப்பவர்கள் யாருமே எந்த பதவியும் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுக்கு ராகுல் காந்தி ஒருவரே தான் தலைவர், எந்த அணியும் கிடையாது நாங்கள். ஆக அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அனிதா ராதாகிருஷ்ணன் மனநிலை பாதிக்கப்பட்டு தெரு தெருவாக சென்று என்னை ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் என்று அழையுங்கள், காங்கிரஸ் கட்சி இனிமேல் தமிழகத்தில் இருக்காது, இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியாது, ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு அழைத்து சென்றார்கள், வடமாநிலத்துக்கு அழைத்து சென்றார்கள், பீகாருக்கு ஸ்டாலின் அவர்கள் சென்றதனால்தான் அங்கே தோல்வியை பெற்றோம். திமுக என்ற சனியன் பிடித்தது 59 வருடம் கழித்து எங்களுக்கு தொலைந்தது.